எம்ஜிஆர் காலத்திலையும் 12 முதல் 17 வயது வரை உள்ளவர்கள் தான் இளைஞர் அணின்னு அந்த காலத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப 12 வயசுனா எவ்வளவு சின்ன பசங்க. இப்ப இருக்கிற 12 வயசு பையனுக்கு இருக்கிற விவரம் கூட அப்ப இருந்திருக்காது. படிப்பில்ல. ரொம்ப சின்ன பையன், ஒரு 7th படிச்சுக்கிட்டு இருப்பான். 6th 7th படிக்கிறவங்களே அவங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இன்னொன்னு எம்ஜிஆர் வந்து என்னன்னா, அவருடைய ரசிகர்களை ஃபிக்ஸ் பண்ணும் போது அவர் 2 வயசு பையனை வந்து ரசிகரா ஃபிக்ஸ் பண்ணுவார். 2 வயசு குழந்தைன்னா அதுக்கு அப்பத்தான் கொஞ்சம் பேச்சு வரும், பேச தெரிஞ்சிருக்கும், நடக்கும், ஊர் அடையாளமே அப்பதான் தெரியும். ஆமா, அது நடக்க ஆரம்பிச்சிருக்கும், பேச ஆரம்பிச்சிருக்கும் 2 வயசு. அப்ப வந்து அது நான் ஆணையிட்டால் அப்படின்னு அது பாடணும். அதோ அந்த பறவை போல அப்படி பாடணும். ஒரு 4 வாரத்தை வரிசையா பாடுற மாதிரி அவருடைய பல்லவிகள்லாம் சின்ன ஒரு 4 வார்த்தை இருக்கிற மாதிரி 5 வார்த்தை இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். பல்லவி வந்து 2 வரி பல்லவி இருக்கு இல்லையா, அத 2 வயசு பிள்ளை பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் எம்ஜிஆர் வகுத்து கொண்ட விதி. இப்ப நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இது ஒரு லைன். இத வந்து ஒரு 2 வயசுக்குள்ள ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு, அந்த காலத்துல ஒரு நடிகர்கள் கதையில கூட நான் படிச்சேன் வரலாறுல, அந்த சின்ன பசங்களாம் சேர்த்துக்கிட்டு விளக்கு மாத்து குச்சி எடுத்துக்கிட்டு நாங்க சண்டை போடுவோம், எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி. அந்த மாதிரி சணல் கயிறை எடுத்துக்கிட்டு நாங்க சாட்ட மாதிரி நான் ஆணையிட்டால்னு பாடுவோம் அப்படின்னு. அப்போ ஒரு 2 வயசு குழந்தை வந்து தன்னுடைய பல்லவிய பாடக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது எம்ஜிஆருடைய நோக்கம். அப்ப பிள்ளை பேச தெரிஞ்ச உடனே எம்ஜிஆரை பத்தி பேச ஆரம்பிக்கணும், எம்ஜிஆர் பாட்டை பாடணும்.